ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிற சர்ப்ரைஸான சில விஷயங்கள் என்ன இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தொகுத்து வழங்க இருக்கிறதுனால நீங்கள் நமது சேனலோடு இணைந்திருங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நமது சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சந்தாதாரர்களாக மாறிவிட்டு நீங்கள் தினசரி நமது புதிய அப்டேட்டை மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. வாங்க இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி 2024 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. ராசியிலேயே ராகுவும் 2ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள். 10ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் அதிகமான பண வருமானத்தை பெறக்கூடிய பொருளாதார உயர்வு நிறைந்த நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல தன லாபம் கிடைக்குங்க. அதனால சந்தோஷம் அதிகரிக்கும். எப்பாடுபட்டாது விலையுயர்ந்த சில பொருட்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான சில ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. விலையுயர்ந்த சில பொருட்களில் இருக்கக்கூடிய பழுதுகளை சரி செய்யக்கூடிய முயற்சிகள் கூட நீங்கள் இன்னைக்கு செய்யலாம். அந்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அலுவலக பணிகளிலும் சரி, உங்கள் உத்தியோகத்தில் மற்றும் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க, உங்கள் பணிகள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். உங்களது பணிகள் நேர்த்தியாக அழகாக மாறும். அதை பார்த்து உங்களுக்கு நிறைய சந்தோஷம், உங்களுக்கு வந்து ஒரு உள்ள பூரிப்பு ஏற்படுங்க. மேலும் உங்கள் வேலைகள் சிறப்பாக அமைவதை பார்த்து மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இன்னைக்கு தயங்காமல் நீங்கள் போய் கலந்துக்கலாங்க. கடந்த 2 நாட்களாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு நடைபெறாமல் போயிருக்கலாம். அந்த மாதிரி கடந்த 2 நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இன்னைக்கு நடந்து முடிந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. அற்புதமான ஒரு நாள். நீங்கள் நினைத்தால் இப்பொழுது வீடு வாங்க முடியுங்க. வீடு கட்டுறது ஒரு கனவா வச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும். வீடு மட்டுமல்ல, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதற்கு உகந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணங்கள் நடத்தணும்னாலும் சரி, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதில் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வியில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மாணவர்கள் அதன் மூலமாக கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு நடக்குங்க. வியாபாரிகளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை மாறி முன்னேற்றகரமான சூழல், முன்னேற்றகரமான ஒரு நிலை உங்களுக்கு அடைவதற்கான சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே சிறந்த ஆதரவு தருவாங்க, நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க. உங்கள் வேலைகளை சிறப்பாக அழகாக செய்து முடிப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல மதிப்பை கொண்டு வந்து தருங்க. உத்தியோகம் நிமித்தமான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்ககிட்ட உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு எதிராக ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, வம்பு வழக்குகள், சொத்து வழக்குகள் ஏதாவது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு, அனுகூலமான முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால சொத்து பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் நல்ல முடிவுக்கு வருங்க. சில காரியங்கள் வந்து நீங்கள் திட்டமிடாமல் செயல்படும் போது உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாயிடும். அதனால் எந்த ஒரு காரியங்கள் நீங்கள் எடுத்தாலும் சரிங்க, அதை பிளான் பண்ணி அழகாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களது திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நினைத்தபடி சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களால் முடிக்க முடியும். அதற்கு பிளானிங் ரொம்ப ரொம்ப அவசியங்க. மேலும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அதன் மூலமாக நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடோடு வைத்துக்கணும். உடலை வந்து ஃபிட்டாக வச்சிருக்கணுங்க. அப்பப்போ உடற்பயிற்சியும் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கனிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்கள் காதலருக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அதுக்கான ஐடியாக்கள் உங்கள்கிட்ட இருக்காமல் போகலாம். முக்கியமான சில வேலைகள், அவசரமான வேலைகள் காரணமாக உங்களது காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க. ஆனால் காதல் வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து ஒன்றாக அமர்ந்து நீங்கள் உங்கள் காதலரோடு இருந்தாலும் அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை பெற்றுத்தரும். அதனால் காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப தித்திப்பாக அமையுங்க. அது குறைந்த நேரமாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறதை பொறுத்து அமையுது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் அதிக சக்திசாலியாக இருப்பீங்க. அதனால் அதிகமான உற்சாகம் உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நிறைய காரியங்கள் வெற்றிகரமாக வந்து சேருங்க. நடைமுறைக்கு ஒத்து வராத சில திட்டங்கள்லாம் நீங்கள் தீட்டக்கூடாதுங்க. அதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து சாதகமான ரிசல்ட் வராமல் போகலாம். அதனால் உங்களுக்கு டென்ஷனும் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து கவனமாக மேற்கொள்ளுங்கள். எது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது பிரகாரம் நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிக்கல் ஒர்க் அவுட் ஆகிறது பிரகாரம் உங்கள் காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கறது நல்லதுங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். திருமண மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் மறக்கடிக்கக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு இன்னைக்கு அபரிமிதமாக கிடைக்குங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பின் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால தித்திக்கும் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. நாள் முழுக்க சந்தோஷமாக சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. சிறந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம். உங்களது வேலையில் எல்லாமே அழகாக மாறும். அதனால சிறப்பாக உங்களை காரியங்கள் எல்லாரும் நினைத்தபடி முடிக்க முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதார உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். காரிய வெற்றிகள் நிறைந்த நாளுங்க. பெண்டிங்கான வேலையெல்லாம் இன்னைக்கு முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் க்ரீன் கலர் பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். குறிப்பாக சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகளில் இப்பொழுது உங்களுக்கு எதிராக வம்பு வழக்குகள் எல்லாமே சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சொத்து பிரச்சனைகள் தீருங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். அற்புதமான ஒரு நாள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக காணப்படுதுங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திர வந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்குங்க. நீங்கள் நினைத்தபடி எல்லா காரியங்களும் முடிக்க முடியும். அலுவலக பணிகள் நிமித்தமான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர வந்தவர்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரேவதி நட்சத்திர வந்தவர்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நல்ல நாள்னு சொல்லலாங்க. ஏன்னா வியாபாரத்தில் உங்களுக்கு அதீதமான நல்ல உயர்வான சூழ்நிலை ஏற்படுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகமாக நடக்கும். அலுவலக பணிகளுடைய உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்னைக்கு உங்கள் உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.